வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்னைக்கு நாம் கவிஞர், திரையிசை பாடகர், பாடலாசிரியர், நடிகர் இப்படியாக பன்முக திறமைகள் கொண்ட தா. வேல்முருகன் அவர்கள் எழுதிய நெஞ்சில் பிறக்கணும் வீரம் என்ற கவிதைக்கான பொருளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நாம் பார்க்கக்கூடிய இந்த கவிதை விழிப்புணர்வு கவிதை அப்படின்னு சொல்லலாம். சமூகத்தில் இன்னைக்கு அந்த இளைஞர்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா அந்த போதை பழக்கங்கள் அதிக அளவில் இருக்குது. அந்த பழக்கம் எந்த அளவுக்கு ஒரு குடும்பத்தையும் அவங்களையும் சீரழிக்கும் அப்படிங்கிறத யாருமே உணர்றது கிடையாது. அப்போது இளைஞர்கள்லேருந்து முதியவர்கள் வரைக்கும் ஆண் பெண் இப்படி எந்த பேதமும் இல்லாமல் அப்போது எல்லாருமே அந்த போதை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அடிமையாகி போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அது நம்முடைய எதிர்காலத்தை சீரழிக்கும் அப்படிங்கிற கருத்தை நம்முடைய மனதில் பதிய வைக்கக்கூடிய விதமாக கானா பாடல் வடிவத்தில் நெஞ்சில் பிறக்கணும் வீரம் அப்படிங்கிற கவிதையை தா. வேல்முருகன் அவர்கள் படைத்திருக்கிறார். இப்போது கவிதை அதனுடைய பொருள் இரண்டையும் பார்த்துக்கிட்டே போகலாம். கஞ்சா பீடி மதுவெல்லாம் காலை வார காத்திருக்கு, விரலின் நடுவில் சிகரெட் தான் கொள்ளி வைக்க குடியிருக்கு. கஞ்சா அந்த இலை, அந்த கஞ்சா இலை, அதற்கப்புறம் பீடி, அதுக்கப்புறம் மதுங்கிறது நம்ம சாராயம்னு சொல்கிறோம்லே அதுதான். இது எல்லாமே அதுக்கு அடிமை ஆயிட்டோம்னா நம்முடைய காலை அது வாரி விட்டுரும். அது எப்போ வேணாலும் நம்மளை நிலையில்லாதவங்களா, சரியாக நடக்க முடியாதவங்களா, வாழ்க்கையில் அடுத்த நிலைமைக்கு போக விடாமல் நம்ம காலை வாரி விட்டுரும். அதைத்தான் சொல்கிறாரு கவிஞர். கஞ்சா பீடி மதுவெல்லாம் காலை வார காத்திருக்கு, அது நம்ம காலை வாரி விட்டு நம்மளை கீழே விழுக வச்சிரும். இந்த மாதிரியான தீய பழக்கங்களுக்கு நம்ம ஆளாகக்கூடாது அப்படிங்கிறத நம்ம மனதில் பதிவு பண்ணுறாரு கவிஞர். விரலின் நடுவில் சிகரெட் தான் கொள்ளி வைக்க குடியிருக்கு. 2 விரலுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா சிகரெட் வச்சுருப்பாங்க. அது அப்படியே புகஞ்சிக்கிட்டு இருக்கும். அது பார்த்திங்கன்னா நமக்கு நாமே வைத்து கொள்ளக்கூடிய கொள்ளி. அந்த இறந்ததுக்கப்புறம் கொள்ளி வைப்பாங்க இல்லையா, அது நமக்கு நாமே வைத்து கொள்ளக்கூடிய கொள்ளி. அது நமக்கு கொள்ளி வைக்கிறதுக்காகவே நம்ம கூட குடியிருக்கு அப்படின்னு சொல்லி சிகரெட்டை பற்றி சொல்கிறாரு. அடுத்து சொல்கிறார் பாருங்க. தத்தி தத்தி நடக்காதே, புத்தி கெட்டு சுத்தாதே, போதையில் உனையே மறக்காதே, வீதியில் விழுந்து கிடக்காதே. தத்தி தத்தி நடக்காதே. இந்த குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா நடக்க தெரியாத புதுசில் அப்படியே நடபழகிறப்போ தத்தி தத்தி நடக்கும். அப்போ அந்த மாதிரியான ஒரு நிலை எப்போ ஏற்படும் அப்படின்னா பெரியவங்களுக்கு அந்த 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 போதை பழக்கத்துக்கு ஆளானா அந்த கால் சரியாக நடக்க வராது. அப்படி ஏன் தத்தி தத்தி நடக்கணும் இல்லையா? தத்தி தத்தி நடப்பாங்க. ஒரு குழந்தை நடப்பது போல் மேலே விழுக எந்திரிக்க அந்த மாதிரி நடப்பாங்க. அந்த மாதிரி அந்த போதை பழக்கத்துக்கு ஆளாகாதீங்க. புத்தி கெட்டு சுத்தாதே, அறிவு கெட்டு சுத்தாதீங்க, போதையில் உன்னையே மறக்காதேங்கிறார். உன்னையே மறந்து விடாத. போதையில் நம்ம யார், என்ன செய்கிறோம், எந்த ஒரு சுய உணர்வுமே இருக்காது. அதுக்கப்புறம் எங்கே விழுந்து கிடப்போம்? வீதியில் விழுந்து கிடப்போம். அப்போ அந்த மாதிரி வீதியில் விழுந்து கிடக்காதே அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து பாருங்களேன். வயிறு புண்ணா போகுமடா, வாழ்க்கை மண்ணா ஆகுமடா, பெத்து வளர்க்க பாடுபட்ட ஆத்தா அப்பனை பாருங்கடா. ஆத்தா அப்பா பெற்றெடுத்த தாய் தந்தையுடைய முகத்தை பாருங்க. அவங்க முகத்தை பார்த்ததுக்கப்புறமும் நமக்கு இந்த மாதிரி போதை பழக்கத்திற்கு அடிமையாகணும்னு தோணவே தோணாது. அப்படி ஒருவேளை அந்த கஞ்சா பீடி மது இதையெல்லாம் நாம் குடிக்கிறப்ப என்னென்னவெல்லாம் நடக்கும் அப்படின்னா வயிறு புண்ணா போகும்டா, வயிற்றில் புண்ணு வந்துடும், வாழ்க்கை மண்ணா போயிடும், ஒன்றும் இல்லாமல் போயிடும். அந்த பெத்து வளர்க்க பாடுபட்ட எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்பா அம்மா, அவங்க முகத்தை பாருங்க, ஆத்தா அப்பனை பாருங்கடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த போதையிலேயே இருந்தோம், நம்மளை நாமே சீரழிச்சுக்கிட்டோம்னா என்ன ஆகும்? உலகம் உன்னை விரும்பாது. உலகத்தில் யாருமே உன்னை விரும்பவே மாட்டாங்க இல்லையா? எல்லாருமே உன்னைய வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. காலங்கள் மீண்டும் திரும்பாது. அந்த போதையான காலகட்டத்தில் உன்னுடைய இளமையிலிருந்து எல்லாமே போயிடுது இல்லையா? வீணாகி போன காலம் ஒருபோதும் திரும்பியே வராது. அப்போது அந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாகி நம்முடைய வாழ்க்கையவே நம்ம இழந்துட்டோம் அப்படின்னம்னா அந்த மறுபடியும் அந்த வீணாகி போன காலங்கள் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. போனது அப்படியே போனது தான். அதை தான் சொல்கிறார். உலகம் உன்னை விரும்பாது. இந்த மாதிரி போதை உள்ளிட்ட போதை மது இந்த மாதிரி அதெல்லாமே நமக்கு போதை தரக்கூடியது தான். கஞ்சா இதெல்லாம் என்ன பண்ணுன்னா நம்மளை அடிமைப்படுத்தி விடும். அந்த நேரத்தில்
நம்மிடத்திலிருந்து போன காலங்கள் திரும்பி கிடைக்கவே கிடைக்காது. அடுத்து சொல்கிறார், இளமையும் நீயும் இழக்காது. இந்த மாதிரி தீய பழக்கங்களுக்கு ஆளாகும்போது நம்ம உடம்புல கூடிய இளமை போய் ஒரு முதுமை கோலத்துக்கு வந்துடுவோம். முதுமை கோலத்துக்கு வரதுன்னு என்ன அர்த்தம்? பல்வேறு நோய்களுக்கு நம்ம ஆளாவோம். வயசான காலத்தில் நோய்வாய்ப்பட்டு கிடப்போம் இல்லையா? அதெல்லாம் இள வயதிலேயே வந்துடும். அப்படி இளமையை நீ இழக்கணுமா? உயிரையும் உடலையும் வருத்தாதே. உன்னுடைய உடம்பையும் உயிரையும் நீ வருத்திக்காத. அப்போ இதெல்லாம் இந்த தீய பழக்கங்களால் தான் வருது. அப்போ அதை விட்டு ஒழிச்சிரு அப்படின்னு சொல்கிறாரு கவிஞர். அடுத்து சொல்கிறாரு பாருங்க, எரியும் நெருப்பா எழுந்திடு தோழா. அந்த நெருப்புக்கு ஒரு குணாதிசயம் உண்டு. நீங்கள் அந்த நெருப்பை கீழ் நோக்கி பிடிச்சிங்கனாலும் அது மேல் நோக்கி தான் எரியும். அப்போது அந்த இளைஞராக இருக்கக்கூடிய இந்த பருவத்தில் நாம் நம்ம நம்ம எழுச்சியோடு எந்திரிக்கணும். நாம் கம்பீரமாக நடந்துக்கணும். அந்த நெருப்பு எப்படி எரியுமே அந்த மாதிரி நம்ம எப்போவுமே பிரகாசமாக இருக்கணும். நாம் தன்னம்பிக்கையோட தலை நிமிரணும். அந்த நெருப்பு எப்படி மேல் நோக்கி எரியுமோ அது மாதிரியாக இருக்க வேண்டும். இருட்டை அழித்திட புறப்பட்டு வாடா. நெருப்பு வந்துருச்சுனாலே, அந்த வெளிச்சம் வந்துருச்சு அப்படின்னாலே அந்த இடத்துல இருட்டு அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும் இல்லையா? அப்போ அந்த இருட்டை அழிக்கணும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த இருள் போகணும் அப்படின்னா நீ எரியும் நெருப்பாய் எழுந்திட வேண்டும். அண்டத்தினுடைய ஆற்றல் உள்ளே இருக்கு. அண்டம் என்பது உலகம். இந்த உலகத்துல நிறைய ஆற்றல் இருக்கு, உள்ள இருக்கு. 1000 வெற்றிகள் காத்து கிடக்கு. உனக்காக 1000 வெற்றிகள் காத்துக்கிட்டு இருக்குது. இவர் நம்ம பயன்படுத்தி வெற்றியடை செய்வாரா அப்படின்னு உனக்காகவே காத்து கொண்டு இருக்கின்றன இளைஞனே. ஆனால் நீ இப்படியாக அந்த போதை பழக்கத்திற்கு ஆளானால் என்ன செய்வது? அப்போ ஒரு நெருப்பு மாதிரி நீ எழுந்திடு தோழா. இருட்டை நீ அழிக்கிறதுக்காக புறப்பட்டு வரணும். இந்த உலகத்தினுடைய ஆற்றல் உள்ள இருக்கு. 1000 வெற்றிகள் காத்துக்கிட்டு இருக்கு, காத்து கிடக்கு. அதற்கு நீ போதையிலிருந்து வெளியில் வந்தாதான் அந்த இருளை போக்க முடியும். நீ எரியும் நெருப்பாய் மாற முடியும். அந்த வெற்றிகளை எல்லாம் நீ கொண்டாட முடியும். வெற்றிகள் உனக்காக காத்து கிடக்குன்னு சொல்றார். அடுத்து சொல்றார் பாருங்க, தூவிய விதைகள் முளைத்தெழும் போது பூமியை நனைத்திட மேகங்கள் இருக்கு. மதுவின் மயக்கம் மடமையில் அடங்கும். குடியை தவிர்த்தால் குளமே செழிக்கும் அப்படிங்கிறார். நம்ம நிலத்துல விதைகள் தூவுகிறோம். அது மண்ணுக்குள்ளிருந்து முளைச்சி வர தயாராக இருக்குது. முட்டி மோதி முளைச்சி வந்துச்சு அப்படின்னா அந்த வானத்தில் கூடிய மேகம் அந்த பூமியை நனைத்திட தயாராக இருக்கும். நாம் கொஞ்சம் முயற்சி பண்ணால் யாராவது ஒருத்தர் உதவி செய்வாங்க. இப்போ அந்த மண்ணுக்குள்ளிருந்து அந்த விதை முட்டி முளைச்சி வெளியில் வரும்போது வானத்தில் கூடிய மேகம் கருணை காட்டி மழையை பெய்வித்து என்ன பண்ணும்? அந்த செடியை நல்லா முளைக்க வைக்கும். அது மாதிரி தான் நாம் கொஞ்சம் முயற்சி பண்ணால் நமக்கு உதவி செய்வதற்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அப்படி இல்லாமல் மதுவினுடைய மயக்கத்தோடு இருந்தது அப்படின்னா அது மடமையில் அடங்கும். மடமை என்பது அறியாமை. நம்ம அறியாமையிலேயே அடங்கி போயிடுவோம். குடியை தவிர்த்தால் குளமே செழிக்கும். நம்ம அந்த குடியை விட்டுருங்க. மதுவை குடிப்பதை விட்டு விட்டால் நம்ம குளம், நம்ம வாழக்கூடிய குளம், நம்ம குடும்பம் எல்லாமே நல்லா செழிப்பாக இருக்கும். இயற்கையும் இறைவனும் உன்னோடு. இயற்கை உனக்கு துணையாக இருக்குது. பஞ்சபூதங்களும் உனக்கு துணையாக இருக்குது. எல்லாமே இருக்குது. இறைவன் உன்னோடு இருக்கிறான். கொடுமையை புதைத்திடு மண்ணோடு. இந்த மாதிரி தீய பழக்க வழக்கங்களை எல்லாம் அதைத்தான் கொடுமைன்னு சொல்றார். மண்ணோட புதைச்சிரு. 2 தெய்வங்கள் மண் மீது அம்மையப்பனை கொண்டாடு. இந்த பூமியில உனக்கு கண்ணு முன்னாடி தெரிந்த 2 தெய்வங்கள், ஒன்று அம்மா அப்பா. அவங்க 2 பேர்த்தையும் நீ கொண்டாடு, அவங்களை வணங்கு, அவங்களை பாராட்டு அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பாருங்க, போதை பொருள் எல்லாம் புதைகுழி தாண்டா. போதை பொருள் எல்லாம் புதைகுழி. புதைகுழிக்குள்ள சிக்கனவங்க வெளியில வர்றது கஷ்டம். அதில் விழுந்தவன் எழுவது விடுகதை தாண்டா. விடுகதைக்கு எப்பவுமே பெரும்பாலான விடுகதைக்கு விடையே இல்லை. அது மாதிரி போதையில விழுந்து அது ஒரு புதைகுழியில் விழுந்த மாதிரி அதிலிருந்து மறுபடியும் எழுவது என்பது முடியாத காரியம். அதனால வேண்டவே வேண்டாம். அந்த போதை பழக்கத்திற்கு ஆளாகாதே. குறைவற்ற செல்வம் உடல் நலம் தாண்டா. நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படிப்பட்ட அந்த செல்வம் உடல் நலம். அதை அழிச்சுக்காத. நீ குடித்து குடித்து அழிவது ஏண்டா? ஏன் குடிச்சு குடிச்சு சாகர அப்படின்னு சொல்றாரு. பிடித்ததை செய்திட தயங்காதே. உனக்கு பிடிச்சதை செய். பிறந்ததே அதற்குத்தான் மறக்காதே. நம்ம பிடிச்சதை செஞ்சு சந்தோஷமா வாழ்வதற்கு. ஆனால் அதற்காக அந்த போதை பழக்கத்துக்கு ஆளாக வேண்டாம். வாய்ப்புகள் மறுமுறை கிடைக்காதே. வெற்றிகள் எதையும் இழக்காதே. ஒரு முறை வாய்ப்பு பறி போயிருச்சு அப்படின்னா மீண்டும் கிடைக்கவே கிடைக்காது. நீ போதை உள்ளிட்ட தீய பழக்கங்களுக்கு ஆளான அப்படின்னா உனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் போயிடும். அதிலிருந்து நீ மீண்டு வர முடியாது. ஒருவேளை நீ மீண்டு வந்தாலுமே மறுபடியும் அந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு சொல்லவே முடியாது. அதனால வெற்றிகள் எதையும் இழக்காதே. அடுத்து சொல்றாரு பாருங்க, இங்கு பள்ளங்கள் 1000 இருக்கு. நம்ம வாழ்க்கையில் நிறைய தடைகளை சந்திக்க வேண்டிய பள்ளம் இருக்கும். நம்ம போகின்ற வழியில நம்ம அதை கடந்து தான் போயாகணும். அதை தாண்டி சென்றால் தான் இலக்கு. அதை தாண்டி போனால் தான் உன்னுடைய இலக்கு, உன்னுடைய குறிக்கோளை அடைய முடியும். சோம்பலே வேண்டாம் விளக்கு, இனி திசைகள் எட்டும் கிழக்கு. சோம்பல் வேண்டாம். சோம்பேறித்தனமா இருக்காத. அதை விட்டு விலகிரு. இனி திசைகள் எட்டும் கிழக்கு. 8 திசைகள் சொல்லுவாங்க இல்லையா? கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, வடமேற்கு, வடகிழக்கு.
தென்மேற்கு, தென்கிழக்கு, நீ பாட்டுக்கு முயற்சி பண்ண தயாராகிட்ட. எல்லாமே கிழக்கு தான். கிழக்குன்னா சூரியன் எப்பவுமே உனக்கு விடிஞ்சுதான் இருக்கும், எப்பவுமே உனக்கு வெளிச்சமாக தான் இருக்கும். அதைத்தான் இனி திசைகள் எட்டும் கிழக்குன்னு கவிஞர் சொல்றார். அடுத்து பாருங்க, தானாக வந்து ஏறாது தலையின் மேலே மகுடம். முயற்சி பண்ணாம நமக்கு அந்த அரசாட்சி கிடைச்சிடாது, நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு போக முடியாது, தலைக்கு மேலே அந்த மணிமகுடம் வராது. துணிந்து இறங்கும் போது தோல்விகள் எல்லாம் செதறி போயிடும். துணிஞ்சு இறங்கினீன்னா எந்த தோல்வியுமே இல்லை, எல்லா தோல்விகளுமே உன்னை விட்டு சிதறி ஓடிவிடும். அப்போது நீ முயற்சி பண்ணணும், வாழ்க்கையில் நிறைய வெற்றிகளை அடையணும், உன்னுடைய குறிக்கோளை நோக்கி பயணிக்கணும். அப்படி இருந்தால் தான் உனக்கு பதவி, பெருமை எல்லாமே மகுடமாக வந்து கிடைக்கும். தானாக வந்து ஏறாது, முயற்சி பண்ணணும், அதற்கான பயிற்சி செய்யணும். அப்போ துணிஞ்சு இறங்கினா தான் தோல்விகள் எல்லாமே நம்மளை விட்டு சிதறி ஓடி போய்விடும் அப்படின்னு சொல்லி கவிஞர் சொல்கிறார். அடுத்து சொல்கிறார் பாருங்களேன், தொட்டிக்குள் மீன் போல் வாழ இங்கே யாருக்கும் ஆசை இல்லை. தொட்டி மீன் போல ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே போயிருக்குன்னு யாருக்குமே ஆசை கிடையாது. இது நினைத்ததை முடிக்கும் நேரம், இனி நெஞ்சில் பிறக்கணும் வீரம். இது நினைச்சதை முடிக்கக்கூடிய நேரமாக இருக்குது. உன் நெஞ்சில் வீரம் பிறக்கணும், நீ நிறைய சாதிக்கணும், உலகம் முழுக்க உன்னுடைய புகழ் பரவணும். தொட்டி மீன் போல நீ இருக்க யாருமே ஆசைப்பட மாட்டாங்க. நீ நினைச்சதை அடைய நீ முயற்சி செய், போதை பழக்கத்தை விட்டொழி. அது உனக்கு மட்டுமல்ல, உன்னுடைய குடும்பத்துக்கு, உன்னுடைய நாட்டுக்கு, உன்னுடைய சமூகத்துக்கு எல்லாருக்குமே அது நன்மையை தரும் அப்படிங்கிறத பதிவு செய்யும் விதமாக இந்த கவிதை அமைந்திருக்கிறது. நன்றி.